எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பப்பாளி விதையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோய்களை தீர்க்கும் அற்புதமான நல்ல குணங்கள் இதுல இருக்குது. நீரிழிவு மற்றும் ரத்த அளவை அதிகப்படுத்தி ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் இந்த பப்பாளி பழங்க. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி என்னதான் இதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு பப்பாளி விதை என்ன செய்வோம்னா தூக்கி தூரத்தான் போடுவோம். இன்னுமே இதனுடைய நன்மைகள் முன்னாடி தெரிஞ்சிருக்காது, இப்ப தெரியும் இல்லையா, அதனால இன்னும் தூக்கி போடாதீங்க. இந்த விதையிலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. கீழே தூக்கி வீசுற இந்த விதையிலேயே இவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க பார்ப்பீங்க. அப்படி என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா தெரியல. ஒரு சிலர் பிடிக்காது, ஒரு சிலருக்கு அப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள், நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய விலை மலிவான ஆரோக்கியம் நிறைந்த நாட்டு பழம். இது இந்த நாட்டு பழத்தை எல்லாருமே விரும்புறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனுடைய விதைகளை தூக்கி போட்டுருவோம் நாம. ஆனா இன்னும் அப்படி செய்யாதீங்க. விதையில அதிகமான நார்ச்சத்து இருக்குது. அதனால செரிமான மண்டலம் நல்லா வலுப்பெறுங்க. இதனால சீரண உறுப்பு நல்லா செயல்படும். உடல் எடையை அதிகமாக்காம கண்ட்ரோல் பண்ற அளவு இந்த பப்பாளி விதையில இருக்குதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பப்பாளி விதையை எடுத்துக்கிடலாம். பப்பாளி விதையில அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிஃபினாயில் இருக்கிறதுனால இது தொற்றுகளை ஏற்படுத்துகிற கிருமிகளை தாக்கி அழிக்குது. சளி, காய்ச்சல், இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்றுக்களை தாக்கி அழிக்கிற சக்தி இந்த பப்பாளி விதையில இருக்குதுங்க. அற்புதமான குணம் கொண்டதுதான் இந்த பப்பாளி விதை. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குடல் புண்கள் ஆத்திர சக்தியும் இந்த பப்பாளி விதையில இருக்குது. குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது பப்பாளி விதைகள். அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், உணவு குழாய் அந்த தொற்று இருக்கிறவங்க இந்த பப்பாளி விதையை பச்சையாகவே நல்லா காய வச்சோ சாப்பிடலாம். அதை மாதிரி சாப்பிட்டு பச்சையா கூட அந்த பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தெரியாது, இல்லைன்னா காய வச்சு கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது வயிற்றுப்புண் சரியாயிருங்க. பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த பப்பாளி விதை. மாதவிட காலங்களில் வரக்கூடிய கடுமையான வயிற்று வலி, இடுப்பு வலி, தொடை வலி போக்கக்கூடிய நன்மை கொண்டதே இந்த பப்பாளி விதை. மாதவிட காலங்களில் ஏற்படுகின்ற உடல் வலியை போக்கி உடலுக்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் நல்லா கொடுக்கக்கூடியதுதான் இந்த பப்பாளி விதைங்க. பப்பாளி விதையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இது இதய குழாய், ரத்தத்துல அந்த குழாயில அந்த கொழுப்பு படிவரதை தடுக்குங்க. அந்த உடல்ல கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த பப்பாளி விதையில இருக்குது. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பப்பாளி விதையை ஒரு ஸ்பூன் அளவு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா மலச்சிக்கல் பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. இதை போக்குறதுக்கு இந்த பப்பாளி விதைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். அதுபோல வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறிடுங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த வயிறும் சுத்தமாகி பப்பாளி விதைகள்ல அதிக அளவு மினரல்ஸ் இருக்குது. அதனால கல்லீரலை நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இது உதவுதுங்க பப்பாளி விதை. பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையும் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை இந்த பப்பாளி விதையை டெய்லியும் ஒரு 10-15 பப்பாளி விதைகளை டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இதை டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க சிறுநீரகம் ஆரோக்கியமா இருக்கும். சிறுநீரக செயலிழப்பை தடுக்கும். பப்பாளி விதை ரொம்ப நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடியது. கொஞ்சம் கசப்பு தன்மையும் காரத்தன்மையுமா இருக்குங்க. நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது. அதாவது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த பப்பாளி விதை. இதுல இயற்கையாகவே பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது. இதனால வைரஸ் தொற்று எதுவுமே நம்மளை தாக்காத வண்ணம் பாதுகாத்து கொள்ளுங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வைரஸால உண்டாகக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இந்த பப்பாளி விதையில இருக்குதுங்க. அதிகமான நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது இந்த பப்பாளி விதை. பப்பாளி விதையில் உள்ள மூலப்பொருட்கள் புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டிகள் வளர்வதை தடுக்குங்க. அதிலும் இதுல உள்ள இந்த வேதிப்பொருள் பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் இருந்து நம்மளை காக்கிற சக்தி இந்த பப்பாளி விதையில உங்களுக்கு இருக்குதுங்க. பப்பாளி விதையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால ஆண்களுக்குமே இது
ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடிய விதனை சொல்லலாம். ஆண் பெண் 2 பேருக்குமே மலட்டுத்தன்மை போக்கக்கூடியது. இதில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. இந்த பப்பாளி விதை ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும், ஆண்மை சக்தியை அதிகரிக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 நாள் தொடர்ந்து 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே நல்லதுங்க. ஆண்கள் வந்து பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்மை தன்மையை பெருக்கும். இந்த பப்பாளி விதை வந்து ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடியது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே நல்ல ஒரு ஆண்மை தன்மை, ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை வந்து கொடுக்கும். பெண்களுக்கு வந்து அந்த கருப்பையில் உள்ள அழுக்குகள், அந்த கிருமிகள்லாம் வெளியேற்றி கருப்பை வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடியது. நல்ல ஒரு அதாவது தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த பப்பாளி விதைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.